පිළිබඳව මේ ආණ්ඩුව පත්තු අවස්ථාවේදී හෙළි නොකළ කරුණු සම්බන්ධයෙන් உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் வெளியிடப்படாத சில விடயங்கள் முதற் தடவையாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் B-35 882/24 கீழ் முன்வைக்கப்பட்ட B அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது நவம்பர் 24ஆம் தேதி முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முதலில் சேனல் 4ல் அசாத் மௌலானா பல விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு பின்னர் அருட்தந்தை சிரில் காமனி தனக்கு கிடைத்த வாட்ஸ்அப் தகவல் ஒன்று தொடர்பில் வெளிப்படுத்தியிருந்தார். அது அசாத் மௌலானா ஜெனீவா மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் வழங்கிய சாட்சியை அடிப்படையாக கொண்டது. இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் 2 சந்தேக நபர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தனர். இவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் தடையுத்தரவு ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வேறு எவருமல்ல, பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்துரை சந்திரகாந்தன் மற்றும் சுரேஷ் சலே ஆகியோரே அவர்கள். எனினும் இன்று வரை அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கோ அவர்களை இந்த வழக்கின் சந்தேக நபர் என்ற வகையில் கைது செய்வதற்கோ குற்ற புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அடுத்த விடயம் சாரா என்பவர் உயிரிழந்ததாக காண்பிக்க எடுத்த முயற்சி. இது தொடர்பிலும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மிக முக்கியமான மற்றொரு விடயம் இங்கு உள்ளது. வவுனதீவு பிரதேசத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர்களின் துப்பாக்கிகள் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விடயமாகும். இந்த துப்பாக்கிகள் பின்னர் சஹ்ரானின் குழுவினால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெளிவான சாட்சியங்கள் இருப்பதாக B அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் CIDயினால் சிறந்தொரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதில் சில விடயங்களை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட இலங்கை இராணுவத்தின் 3ஆம் புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரியாக செயற்பட்ட கேர்னல், நான் அவரின் பெயரை கூற விரும்பவில்லை, மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவின் பாதுகாப்பு தலைவராக செயற்பட்ட மேஜர் புலனாய்வு அதிகாரி கேப்டன், நான் அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. இன்று இந்த இடத்தில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விக்ரம விபூஷண அருண ஜெயசேகர இருந்திருந்தால் அவரும் அது தொடர்பில் சற்று அறிந்து கொண்டிருப்பார். இங்கு அழகான விடயம் ஒன்று குறிப்பிடப்படுகின்றது. விசாரணைகள் தொடர்பில் இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஓர் உளவாளியை இதனை கூறியுள்ளார். அவர் வழங்கிய தகவல்கள் அடங்கிய கோவையின் பிரதியை கொண்டு வந்து விசாரணை செய்யும் பொழுது அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களின் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு இந்த தகவல்கள் இலங்கை இராணுவத்தின் 3ஆம் புலனாய்வு படைக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது. அங்கு வந்த உளவாளியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உளவாளி சஹ்ரான் ஹசீம் உள்ளிட்ட முஸ்லிம் அடிப்படைவாதிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் 3ஆம் புலனாய்வு படையணிக்கு சில முக்கிய தகவல்களை வழங்கியதாக தெரிவித்து அந்த புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் என்ன செய்துள்ளனர்? இந்த ஐவரும் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வார்கள் என்பதனால் அவர்களின் கடவுச்சீட்டுகளும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளதாக உத்தரவினை பெற்றுள்ளனர். இது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்றுள்ளது. எனினும் இன்று வரை அந்த புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவரை கூட கைது செய்யவில்லை, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண பாதுகாப்பு பிரிவு தலைமையகத்தின் கட்டளை அதிகாரியாக இருந்தவர் பாராளுமன்றத்தில் இன்று உள்ளார். இன்று அவர் பாராளுமன்றத்தில் உள்ளே இருக்கின்றார். ஏனையவர்கள் வெளியில் உள்ளார்கள். இந்த விசாரணையின் போது கிழக்கு மாகாண புலனாய்வு பிரிவின் இராணுவ அதிகாரிகளிடம் கட்டளை அதிகாரிகளிடம் ஏன் வாக்குமூலம் பெறவில்லை? யார் அதனை பெறவில்லை? அதனை தடுத்தது யார்? இதற்கு நீதிமன்றத்தினால் நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தை தடுப்பது யார்? අධිකරණ ඉදිරියේ සාධාරණ යුක්තිෂ්ඨ කර ගැනීම සඳහා ගෙනීම වළක්වන්නේ කවුද?